தொழுகை நம்ம எப்படி இருக்கணும்? கோழி கொத்துற மாதிரி கொத்துனா அல்லாஹ் எப்படி அதை ஒரு உயிரோட்டமுள்ள தொழுகையாக இருக்காது, பரிபூர்ணமான தொழுகையாக அது ஒரு காலத்திலும் ஆகாது. அப்போ நம்முடைய துவாக்கள்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அப்போ நம்முடைய தொழுகைகளை முதல்ல நம்ம அதைத்தான் சரி பண்ணணும். இந்த ரபியுல் அவ்வல் இந்த வருடத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து நாம் ஒரு உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகையை, என்னுடைய தொழுகையை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத மாதிரி இல்லை என்றால் கூட என்னால் முடிந்த அளவுக்கு நான் ருக்குவையும் சஜிதாவையும் நிம்மதியான முறையில் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னையிலேருந்து, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இன்றையிலிருந்து நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னாடி சில துவாக்களை ஓதியிருக்கிறாங்க, நிறைய துவாக்கள் ஓதியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்த துவாக்களை நான் இப்போ சொல்லித்தரேன். அது என்ன துவாக்கள் அப்படின்னு சொன்னால், சலாம் கொடுத்த உடனே அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்பீர் சத்தமோடு சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள், பின்னாடி இருக்கிற சஹாபாக்களும் சொல்லுவாங்க. சலாம் கொடுக்குறோம் இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹு அக்பர் அப்படின்னு சத்தமோடு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம். இதெல்லாம் ஈஸியானது தான், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் சொல்லணும். அதுக்கப்புறம் சில துவாக்கள் இருக்குது, அல்லாஹும்ம அன்த ஸலாம், அதெல்லாம் தெரியலையா, முஅவ்விதத்தைன் குல் அஊது பிரப்பில் ஃபலக் இருக்கு இல்லையா, அதை ஓதணும். குல் அஊது பிரப்பின் நாஸ் அதை ஓதணும். இது எல்லாத்துக்கும் மனப்பாடமாக இருக்கும். அடுத்து ஆயத்துல் குர்சி ஓதணும். அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். இதெல்லாம் ரொம்ப சிறந்ததுங்க. ஆயத்துல் குர்சி யார் தொடர்ந்து தொழுகைக்கு பின்னாடி ஓதி வருகின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி பொய்யாகாது. ஒரு காலத்தில் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம ஓதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சுபஹான் அல்லாஹ் 33 தடவை சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லணும். அல்லாஹு அக்பர் 33 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை 3 தடவை ஓதணும். இதெல்லாம் தெரியலையா, சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதை 33 33 34 தடவை ஓதணும். அப்போ இதெல்லாம் நபியினுடைய சுன்னத்துக்களுங்க. இந்த சுன்னத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த நபி பிறந்த நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த நாளிலிருந்து நாம் உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும்.